फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் pretty cat சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. Hi friends, welcome back to Pretty Cat. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா bread omelette ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிள் and tasty food item. அது மட்டும் இல்ல, இது ரொம்ப ஹெல்தியான ஒரு breakfast ன்னு சொல்லலாம். நீங்க டயட் ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி லைட் ஃபுட் ஐட்டமும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது உங்களுடைய டயட்டுக்கு 100% வந்து ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்ல, இதுல கேலரிஸ் வந்து அதிகமா இருக்கு. சோ நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கும்போது அந்த ஹோல் டே கூடிய எனர்ஜி வந்து கண்டிப்பா கொடுக்கும். சோ இந்த ரெசிபியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. இந்த பிரெட் ஆம்லெட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 2 பெரிய ஆனியனை நல்லா ஃபைன் சாப்டா கட் பண்றேன். ஆம்லெட்டை பொறுத்தவரை எப்பயுமே வந்து நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ பாருங்க எந்த அளவு பொடியா ஃபைனா கட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நான் 2 சில்லி எடுக்கிறேன். ஒன்று வந்து கிரீன், இன்னொன்று வந்து ரெட்டு. அதையுமே நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தழை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருப்போம்ல, அதையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் நல்லா குட்டியாக கட் பண்ணி அதையும் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எக் மிக்சிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 4 எக்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 4ஐயுமே உள்ளே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட ஹேண்ட் மிக்சர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நல்லா வந்து நம்ம பீட் பண்ணணும், அப்போ தான் வந்து கொஞ்சம் பஃபியாக கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், இப்போ நல்லா வந்து பீட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. எக்கு பொறுத்தவரையும் லைட்டாக போட்டாலே அதிகமாக போட்ட மாதிரி இருக்கும், செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை வந்து பீட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த பிரெட் ஆம்லெட்டுக்கு தேவையான மிக்சிங் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டவ்வில் ஒரு டவா வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ டவா நல்லா காஞ்சிருச்சு. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பிரெட் ஸ்லைசஸ் வந்து இதில் போடுறோம். லைட்டாக ஆயில் வந்து நான் மேலே ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வரணும். பாருங்கள், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் இருக்க வேணாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வரணும். ஸோ அப்பப்போ வந்து அதோட பிளேசஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சும் போட்டு எடுத்துடலாம். பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட் பட்டர் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருந்த பிரெட் எல்லாமே டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மிக்சிங், அதை வந்து இப்போ ஊற்ற போகிறோம். ஸோ ஒரு தோசை மாதிரி நல்லா பெருசாக ஊற்றணும். ஸோ அதை லைட்டாக கரண்டி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸோ அது மேலே லைட்டாக கொஞ்சம் பட்டர் மட்டும் போடுறேன். பட்டர் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது க்ரீமியாக கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ப்ரெட்டை வந்து 2 ஸ்லைசஸ் எடுத்து உள்ளே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அது மேலே லைட்டாக வந்து ஆயில் விடுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ அந்த ப்ரெட்டை வந்து திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ எக்கு வந்து பாதி அளவு வந்து வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 பக்கம் ஃபோல்ட் பண்ணி விடணும். கொஞ்சம் வந்து அது செமியாக இருக்கும் போதே இப்படி பண்ணும்போது தான் அது ஸ்டிக்கி ஆகும், ஒட்டும். ஸோ அதுக்கப்புறம் இது 2ஆக ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இது கொஞ்ச நேரம் நல்லா குக் ஆகட்டும். ஸோ அதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃபைனலாக வந்து சாட் மசாலா வந்து லைட்டாக தூவி விடுறேன்.
சாட் மசாலா போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி மீதி இருக்க பேட்சஸையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த டிஷ்ஷு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் எடுத்துக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம ஈவினிங் ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம், குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். பட் நைட் டைம் குழந்தைகளுக்கு கொடுக்குறத அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா செரிமான ப்ராப்ளம் வரும். அது மட்டும் இல்லை, எக்கை பொறுத்தவரையும் நம்ம மார்னிங் எடுத்துக்கிறது எப்பயுமே வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். எக்லேயும் சரி ப்ரெட்லேயும் சரி கேலரிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மார்னிங் எடுத்துக்கும் போது அந்த ஹோல் டேக்குரிய எனர்ஜி கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த செரிமான ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனல் பேட்சையும் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதோட கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக, எவ்வளோ டோஸ்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரிசல்ட்டும் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ ஐடியாவோட சந்திக்கிறேன். Until then, bye from Divya Rajendran. Thank you.